கோயம்புத்தூர் சூலூர் சிறுமி மரணத்துல நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தமா இருக்கு. இந்த வருத்தம் நமக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இருக்கு. குழந்தைய பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களா நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இந்த குழந்தைய இறந்ததுக்கு அப்புறம் உடனடியா முதலமைச்சர் அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸுக்கு, குறிப்பா அப்பாவுக்கு போன் அடிச்சு பேசுறாரு. நாங்க இருக்கோம், அரசாங்கம் உங்களுக்கு பலமா இருக்கும், நாங்க பாத்துக்கிறோம், சம்பந்தப்பட்ட குற்றவாளி மீது உரிய நடவடிக்கையை விரைந்து எடுத்து அவருக்கு உரிய தண்டனையை வாங்கி தருவோம்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு. இந்த நிலையில அந்த குழந்தையோட தாயார் என்ன சொல்றாங்க, விஜய் ஏன் இங்க வரல அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்கறாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிற எல்லா இன்சிடென்ட்டுக்கும் அவர் நேரா போகணும்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே நேரத்துல அத்தியாவசியம் ஏற்பட்டா அவர் நேர்ல வரலாம், வருவாரு. அவரு நேர்ல பேசுறாரு, அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வராங்க, எம்எல்ஏ வராங்க, மந்திரி வராங்க, எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பத்திரிகையில பேட்டி கொடுக்கும் போது 5 மணிக்கு என் குழந்தை தொலைஞ்சு போச்சு, எங்க வீட்டுக்காரர் ஏதோ ஒரு பானத்துல ஏதோ ஒண்ணு கலந்து எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாரு, அதை எடுத்து நான் குடிச்சிட்டேன், 5 மணிக்கு அதை மயங்கி படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த குழந்தையோட தாயார். இங்க ஒரு குழந்தையை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு தான் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அரசாங்கத்துக்கு. முதலமைச்சர் ஒரே ஒரு நபர் தான், ஆனா நம்ம 8 கோடி மக்கள் இங்க இருக்கிறோம். அங்கங்க நடக்கிற ஒவ்வொரு குற்றங்களுக்கும் நாம தைரியமா துணிச்சலா சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கணும். அப்படி புகார் கொடுக்கலாம், தப்பு நடக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அரசாங்கத்துல பழி போடுறதுல எந்த விதமான மிகவும் கிடையாது. செஞ்சு கஞ்சா விற்கிறான், கள்ளச்சாராயம் விற்கிறான், இல்ல பெண்களை ஈவிடிசிங் பண்றான், இது மாதிரி குற்றங்கள் நடைபெறுவது உங்க கவனத்துக்கு வரும்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. காவல் நிலையம் நடவடிக்கை எடுக்கலனா அவங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரி தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க. செஞ்சு எல்லாரும் துணிச்சலா நிக்கணும். கட்சிக்காரங்க இந்த அவதூறு பேசுறதுலயே நம்ம குறியா இருக்க கூடாது. சமூக ஊடகத்துல பேசுற இளைஞர்கள் முதலமைச்சருக்கு எதிராக பேசும்பொழுது அவரை அவன் இவன் எவ்வளவு தரக்குறைவா பேசணுமோ அவ்வளவு தரக்குறைவா பேசுறீங்க, அது தப்பு. நம்முடைய முதலமைச்சர், நீங்க வாக்களிச்சாலும் வாக்களிக்காம போனாலும் அவர் தான் நமக்கு முதலமைச்சர். அவருக்கு உரிய மரியாதையை நாமே கொடுக்கலனா மற்ற மாநிலத்துக்காரங்க கண்டிப்பா தரமாட்டாங்க. தயவு செஞ்சு மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அநீதி போல அடுத்தவங்களுக்கு ஏற்படாம இருக்க நாம ஒவ்வொருத்தவங்களும் பொறுப்புணர்ச்சியோட செயல்படணும். இந்த குற்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் வருத்தப்படுற மாதிரியே பொறுப்பும் ஏத்துக்கணும்.